சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சுருதியோட அம்மா ரோகிணியோடைய லட்சணத்தை சொன்ன உடனே ரொம்பவே கடுப்பாகுது. ரோகிணி இவங்க சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏ விஜயா விடு, அவள் பார்லரு அவள் விற்கிறா இல்லை வச்சுக்கிறா, அது உனக்கு பிரச்சனை இல்லையா அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்க விட முடியும்? நான் விடவே மாட்டேன். வீடு வீடாக ஒவ்வொருத்தருக்கா பார்லர் வேலை பார்க்கேன், பார்லர் வேலை பார்க்கேன் அப்படின்னு சொல்லி கூவிக்கிட்டே வேலை செஞ்சுட்டு அலைஞ்சாங்க. எனக்கு வரப்போகிற மருமக அப்படி இருக்கக்கூடாது, அவள் ஒரு வசதியான பிள்ளை, ஒரு கெத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியாமல், ஏன் என் பிள்ளைகளுக்கு யாருக்கும் தெரியாமல், ஏன் வீட்டு பத்திரத்தை வச்சு அடகு வச்சு அதை கொடுத்தேன் இவளுக்கு. ஆனால் இவ என்ன செஞ்சா, இப்போ விற்றுட்டான்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும். ரோகிணி அவங்க சொல்கிறது உண்மையா பொய்யா, வாயை திறந்து சொல்லு அப்படிங்கிறாங்க. எதுவுமே சொல்லாமல் கவுந்துக்கிட்டே நிற்கிறாங்க ரோகிணி. உடனே மனோஜ் கேட்குறாரு, ரோகிணி வாயில் என்னது வச்சுருக்க, குருணாவையாக வச்சுருக்க, அதை துப்பிட்டு சொல்லு அப்படிங்கிறாங்க. டேய் மாங்கா, அவள் பார்லரை விற்றுட்டான்னு அவங்க சொல்லிட்டாங்கள்ல, அதோட முடிஞ்சதில்லை, வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. டேய் என் பொண்டாட்டிக்கும் எனக்கும் 1000 இருக்கும், நீ ஏன்டா தலையிடுத அப்படிங்கிறாங்க. உன் பொண்டாட்டிக்கும் உனக்கு ஒரு பிரச்சனைனா ரூமில் போய் பேசு, நான் கேட்க மாட்டேன், யாரும் கேட்க மாட்டாங்க, சரிதானா? ஹாலில் உட்காந்துட்டு நீனும் அம்மாவும் ஒரு பொண்ணை கேட்டுகிட்டு இருக்கும்போது நாங்களும் பதில் பேச வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படிங்கிறாங்க. டே உன் வேலையை பாடுறா அப்படிங்கிறாங்க விஜயா முத்தை பார்த்து. உடனே இதை பார்த்துக்கிட்டு இருந்த மீனா, ஏங்க இது உங்களுக்கு என்ன தேவைப்படுது, உங்கள் வேலையை மட்டும் பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. மீனா, இப்போ புதுசாக இவங்க பேசுகிறாங்க, எனக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப நாளாக தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா கேட்குறாங்க, ஏங்க இது ரொம்ப நாளைக்கு முன்னுக்கூட்டியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, இதை நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா, வீட்டு பத்திரத்தை அடமானம் வைக்கும் போதே நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை, வச்சு கொடுத்துட்டேன். அந்த பிள்ளை அந்த பணத்தை புரட்டத்துக்கு திருப்பி தரதுக்கு என்ன செஞ்சுருக்கோம், அந்த பார்லர் ஒருத்தருக்கு கூட செஞ்ச வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த பணத்தை வந்து அப்பாலாம் தந்தான்னு சொன்னால், ஏய் ரோகிணி இதுதான் உண்மை, அதை சொல்லு அப்படிங்கிறாங்க. எதுவுமே சொல்ல முடியாமல் முழிச்சிட்ருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அப்போ உண்மையிலே அப்பா மலேசியாவில் இல்லையா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, டே மலேசியாவில் எப்பா இருக்காரு எனக்கு தெரியும்டா அப்படிங்கிறாங்க. எப்பா அம்மா எப்போம்பா மலேசியாலாம் போனாங்க? டேய் மாங்கா, அம்மா மலேசியாலாம் போயிருக்காங்களா அப்படிங்கிறாங்க. டேய் நான் இருக்க கடுப்பில் அப்படிங்கிற, என்ன செஞ்சிருவேன், என்னடா செஞ்சிருவேன் அப்படிங்கிறாங்க முத்து மனோஜை பார்த்து. அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க, டேய் இருக்க பிரச்சனை நீங்கள் வேறு, சரி விடுங்க விஜயா, அதெல்லாம் தெரிஞ்சு போச்சுல விடு அப்படிங்கிறாங்க. இதை அப்படிங்க விட முடியும்? என் பேரில் பார்லர் வச்சுருந்தா அதை திடீர்னு சொல்லி நான் வேறு பிரான்ச்சு கொடுத்துருக்கேன், அதனால் வருமானம் நிறையா வருதுன்னு சொல்லிட்டு ஃப்ராடை கூப்பிட்டா. நானும் அதை நம்பினேன். என் மனோஜுக்கு தொழில் பண்ணதுக்கு பணம் வாங்க தெரிஞ்சவளுக்கு அவங்க அப்பாவிட்ட பணம் வாங்கி மறுபடியும் ஒரு பிஸ்னஸ் பண்ண தெரியலையோ அப்படிங்கிறாங்க. ரோகிணி உள்ளதை சொல்லு, எதுக்காக விற்ற, அந்த பணத்தை நீ என்ன செஞ்ச அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு ஒன்றுமே விடலை. ஏம்மா நீ இப்படி சொல்லும் போதாம்மா எனக்கு பல மாதிரி சிந்தனை வருது. ரோகிணி ஒவ்வொரு வாட்டியும் என்கிட்ட வந்து பணம் கேட்பா, என் ஃப்ரெண்டுக்கு வட்டி வேணும்னு சொல்லிட்டு நானும் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து, வீணாக போனவனே, நீனே அப்பாவுக்கு தர வேண்டிய பணத்தை தரல, ஏன் மீனாவுக்கு இன்னும் 2 லட்சம் தரணும் அதுவும் தரல, நீரு வட்டி கொடுத்தேரு, உங்கள் வீட்டம்மா வாங்கி எதை செலவு பண்ணுதாங்கண்ணே அப்படிங்கிறாங்க. முத்து, உங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்காதாங்க அப்படிங்கிறாங்க ரோகிணி. உடனே ஆமாம்மா உனக்கு சப்போர்ட்டாக பேசி தான் நீ பேசு, இப்படி தான் பேசுவேன், ஏங்க நம்மளுக்கு எதுக்கு அப்படிங்கிறாங்க. சரி விடுமினா, என்ன தான் நடக்குன்னு வேடிக்கை பார்ப்போம், வா டைனிங் டேபிளில் உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லி டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க. அப்போ சுருதியும் ரவியும் வராங்க. சுருதி வந்து ரவிகிட்ட கேட்குறாங்க, ரவி என்னது நடக்கு அப்படிங்கிறாங்க. நானும் அவங்க கூட சேர்ந்தவன் தானே, ஷாக் ஆகி தான் நிற்கிறேன், அண்ணி வந்து பார்லர் விற்றுட்டாங்கன்னு சொல்லும்போது ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி விடு, இப்போ என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி பார்லரை ஏன் விற்ற, உண்மையிலே வித்தியா விற்கலையா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து டைனிங் டேபிள்லேருந்து, எம்மா இந்த கேள்விக்கு விட அடித்தாச்சு, பார்லரை விற்றாச்சு, அது மாதக்கணக்கில் ஆகிட்டு, அது சுருதி அம்மாவும் சொல்லிட்டாங்க, நான் எப்போவும் அப்பாட்ட சொல்லிட்டேன், அப்பா தான் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க, இது வந்து அந்த பொண்ணுக்கு தெரியாது, அப்படி இருக்கும்போது படம் போட்டுக்கிட்டு நான் என் சொந்த பார்லர்னுக்கிட்டு இருந்துச்சு, சரி என்னத்தையோ கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ் ரொம்ப கடுப்பாகிறாங்க. ரோகிணி எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும், நீ பார்லர் எதுக்கு விற்ற, அந்த விற்ற பணத்தை என்ன செஞ்ச சொல்லு, இது வரைக்கும் பார்லர்லேருந்து வருமானம் வரலன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். பார்லர்னு இருந்தால் வருமானம் வராமல் யாரும் நடத்த மாட்டாங்க, ஒரு நாளைக்கு 10,000 வச்சு பார்த்தாலும் மாதம் 3 லட்ச ரூபா ஆச்சு, அந்த பணத்தை பூரா நீ என்ன செஞ்ச, ஏது செஞ்ச அப்படின்னுட்டு இருக்காங்க. ரோகிணி நினைக்காங்க,
மனசுக்குள்ள தான் தினேஷுக்கும் நீ வேலைக்கு போகாமல் அலைஞ்ச வீட்டு செலவுக்கும் உங்கள் அம்மைக்கும் எங்கள் அம்மைக்கும் கொடுத்தேன், வேறு என்ன செஞ்சேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கடுப்பாகிறாங்க. ரோகிணி உள்ளதை சொல்லு அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி அப்படின்னு இங்கே பாரு, ஆன்ட்டி கிண்டின்னு பேசிகிட்டு இருக்காத. இப்போது அந்த பார்லரை எதுக்கு விற்ற பணத்தை என்ன செஞ்ச அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி அந்த விற்ற பணத்தை நான் யாருக்கும் கொடுக்கல வைக்கலை அப்படிங்கிறாங்க. சரி அப்போ அந்த பணத்தை என்ன தான் செஞ்ச அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி அதை நான் வீட்டுக்கு தான் தந்தேன், உங்கள் வீட்டை பத்திரத்தை நான் திருப்பி இருக்கோம்ல, பணம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதை உங்கள் அப்பா தானே தந்துச்சுன்னு சொன்னேன், இப்போ என்னன்னா நீ வந்து இந்த இப்போ பார்லர் விற்று தான் வந்து அந்த பணத்தை கொண்டு பத்திரத்தை திருப்பினவங்க அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட அப்படி சொன்னேன், எங்கள் அப்பா எனக்கு எதுவும் தரல வைக்கலன்னு சொன்னால் நீங்கள் ஒரு மாதிரி நினைப்பேன்னு தான் அப்படி சொன்னேன். அதுபோக வந்து எங்கள் அப்பாட்ட அப்போ தான் வந்து எனக்கு பேச விருப்பம்லாம் இல்லை. எங்கள் அப்பா வந்து நான் பெரிய பிள்ளையாக இருக்கும்போதே 2வது கல்யாணம் வச்சிட்டான்னு சொல்லி ஒரு மனக்கடுப்பில் இருந்தேன். அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட எது கேட்கணும்னு சொல்லிட்டு தான் பார்லர் விற்றுட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ₹1 காசு உங்கள் வீட்டிலேருந்து உனக்கு தரலை அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து இப்படி முடிச்சுட்டே இருக்கார். விஜயா என்ன பேசிகிட்டு இருக்க நீ, மனோஜுக்கு கடை ஆரம்பிக்கிறதுக்கு அப்பா தானே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏப்பா அதெல்லாம் வேறு கணக்குப்பா அப்படிங்கிறாரு மனோஜ். என்னடா வேறு கணக்கு, நீ என்னத்தை சம்பாதிச்சு கொண்டு நீ பணத்தை உருவாக்கிட்டியா? இல்லை அது இன்னொரு ஆள் பணம் தானே அப்படிங்கிறாங்க. இன்னொரு ஆள் பணம் தான் அப்படிங்கிறாரு மனோஜ். அப்போ அது மாமா தான் தந்தார் அப்படிங்கிற. அவர் எங்கடா தந்தார் அப்படிங்கிறாங்க. அப்போ அவருக்கு தரலன்னா அப்படிங்கிறாங்க. ஆஹா நம்மளே ஒளிரும் போல அப்படிங்கிறாங்க. அவருக்கு தரலடா, அக்கௌண்ட்லடா போட்டு விட்டாங்க அப்படிங்கிறாங்க. டே முட்டாள், 2 ஒன்று தானடா அப்படிங்கிறாங்க. உடனே ரவி கேட்குறாரு, டேய் மனோஜ், அண்ணி வந்து ஏதோ ஒரு வகையில் விற்றுருக்கு பார்லரை, விற்ற பணத்தை வச்சு வீட்டு பத்திரத்தை திருப்பிட்டாங்க, அதோட முடிஞ்சது, ஏன் இதை வளர்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. டே ரவி உனக்கு தெரியாதுடா, எப்படி என்கிட்ட சொல்லாமல் இருக்கலாம், பேரே என் நீ சொல்லாமல் எப்படி மாற்றலான்னு எனக்கு 1000 கோவம் இருந்துச்சு. இப்போ ஓவராக பண்ணிகிட்ருக்கா, இப்படி விட்டுருந்தா நான் ஓவராக பண்ணிகிட்டே இருப்பேன், நான் பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? இப்போ என்ன பணக்கார பிள்ளை, சரி ரைட்டு கொஞ்சம் செல்லம் கொடுத்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மருமகளை தலையில தூக்கி வச்சாடுனா இப்படி பண்ணுறா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, மீனா இந்த மாதிரி நீ ஏதாவது அம்மாவுக்கு எதிராக பண்ணியிருந்தியா அவ்வளோதான், ஆனால் ரோகிணிங்கிறனால எங்கள் அம்மா சாஃப்டாக பேசிகிட்டு இருக்காங்க, ரோகிணி இடத்துல வந்து நீ இருந்த அப்படின்னு இருந்தேன்னு வச்சுக்கோ, எங்கள் அம்மா வந்து உன்னை பஞ்சர் ஆக்கியிருப்பாங்க பஞ்சரா அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதாங்க, அவங்க பணக்காரங்க, என்னத்தை பார்லர் விற்றாலும் பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பம்மிக்கிட்டு பேசுகிறாங்க அப்படிங்க. ஏய் பூக்காரி வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா பூக்காரினாலும் மனம் வீசுவோம்மா அப்படிங்கிறாங்க. ஏய் ரோகிணி உன்னால் என்னை எல்லோரும் வந்து இகழ்ச்சியாக பேசுகிற அளவுக்கு இருக்குது, அந்த மீனா முத்துலாம் என்னை பார்த்து சிரிக்காங்க, நீ பெரிய பணக்கார வீட்டுக்குள்ளே உனக்கு பணம்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுன்னு சொல்லி நான் எல்லாத்தையும் பெருமையாக பேசிகிட்டு இருக்கேன், நீ நான் எப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் கேட்டால் எங்கள் அப்பா ஜெயிலில் இருக்கார், எங்கள் மாமா ஃபோன் எடுக்க மாட்டார், ரொம்ப இப்போ பார்லர் வைக்கணுமா என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. ஆண்டி அதுக்கு லோனுக்கு பேங்க்கில் சொல்லியிருக்கேன் அப்படி. ஓ நீ லோனுக்கு சொல்லியிருக்க, லோன் எடுப்ப, அதை வந்து என் பையன் கட்டணுன்னே அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜுக்கு நினைவு வருது, அந்த பேங்க்கில் லோன் எடுத்து கொடுத்தியா வித்தியோ அதை கட்டிட்டியா அப்படிங்கிறாங்க. நீ திருதுன்னு முழிக்காங்க. ஆகா இவன் சமயம் பார்த்துல பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. அப்போ விஜயா கேட்குறாங்க, என்னடா பேங்க் லோன் அது இதுன்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் பேங்க்கில் ஒரு 4 லட்ச ரூபா வித்தியாவுக்கு எடுத்து கொடுத்துருக்காமா, வித்தியா கட்டலை, ஈவா கட்டலைன்னா அப்படின்னா நீ தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு ஏன் ஆதார் கார்டையும் வாங்கிட்டு போயிருக்காங்க, நாளைக்கு ரோகிணி கட்ட முடியல அப்படின்னு சொன்னால் நான் தான் 4 லட்ச ரூபா கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாட்ரா சக்கனாண்ணா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, என்னம்மா புதுசாக ஒன்று தோண்ட ஒன்று ஒன்றா வந்துட்டுருக்கு, என்ன தான் நடக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள் அது வித்தியாவுக்கு வாங்கி கொடுத்தேன் வச்சேன் ஆணையாக்கும் அப்படிங்கிறாங்க. ஏமாங்க பாரு ஃப்ரெண்டுங்கிறது வேறு விஷயம், கடம்லாம் வந்து நீ வந்து வாங்கி கொடுத்தேன்னா அது சரி வராதுமா அப்படிங்கிறாங்க. அப்பா இப்போம்லாம் வாங்கலை, கல்யாணத்துக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்துருக்கா, ஆனால் அந்த வித்தியா இவளை ஏமாற்றி சாப்பிட்டுட்டே இருக்கா, இது தெரியாத அந்த ரோகிணியும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கா. சரி வசதி இவ்வளோ வசதி இருக்க, நம்ம வந்து ஏன் வந்து இப்படி இருக்கணும், பார்லர் வந்துட்டு அவங்ககிட்ட வேலை பார்க்கணுன்னு கொஞ்சமாவது இவளுக்கு அறிவு இருக்காப்பா. அவங்க அப்பாட்ட பேசி எனக்கு இப்படிலாம் இருக்க முடியாது டேடி, நீங்கள் பண்ணது பிஸ்னஸை எனக்கு கொடுங்க, இல்லைன்னா பல கோடி ரூபா பணத்தை கொடுங்க, நான் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறேன், இல்லை புருஷன் பிஸ்னஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு கேட்டுருக்கலாப்பா அப்படிங்கிறே. நீடா வாயை பேசாதடா அப்படிங்கிறாங்க நம்மளை. ஏன்ப்பா அப்படிங்கிறாங்க. பிறகு உன் பிஸ்னஸுக்கும் உங்கள் மாமா தானே பணம் வந்துருக்காரு அப்படிங்கிறாங்க. ஏப்பா மறுபடியும் அதே சொல்லிக்கிட்டு இருக்காங்கப்பா, அவங்க அப்பா தந்து என்னத்தை கிழிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. டேய் மாமாவெல்லாம் மரியாதையாக பேசணும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி சரியான கோவம் வருது. மனோஜ் எதனாலும் அளந்து பேசுங்க அப்படிங்கிற. என்னத்தை அளந்து பேசணும், நீ யாரை கேட்டு பார்லர் விற்ற அப்படிங்கிறாங்க. ஒன்றே எதுக்கு மனோஜ் கேட்கணும், அந்த பார்லர் வைக்கும்போது நீ வேலைக்காக போயிட்டு இருந்தேன், இல்லை நீ உழைச்சி கொண்டு கொடுத்தியா, நீ வெட்டிச்சோறு தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், எத்தனை பேர் உன்னை அசிங்கப்படுத்தியிருக்காங்க, ஏன் அந்த முத்து உன்னை எப்படி பேசுவார், அதுலேயும் நான் தானே காத்துக்கிட்டு இருந்தேன்,
இவ்வளோ எதுக்கு சந்தோஷம் 20,000 வாங்கிட்டு தெரு தெருவாக ஓடிட்டு அலைஞ்சியே, அதை நான் தானே கொடுத்ததை சரி பண்ணேன். அப்போமெல்லாம் பெருசாக தெரியல. ஹோட்டலில் போய் சப்ளையராக வேலை பார்த்தியே, அதையும் நான் வீட்டில் மறைச்சினேன், அதுவும் உனக்கு பெருசாக தெரியல. என்னத்தை அப்படி நீ வேலை செஞ்சு எனக்கு கொண்டு வந்துட்ட? ஒன்றும் கிடையாது. கார் ஷோரூமில் வேலை பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு ஒரு வாரம் கூட அங்கே போகலை. கடைசியில் ரெகுலராக வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பார்க்கிலே போய் தூங்கிட்டு கிடந்தேன். அதையும் நான் மறந்து ஏற்றுக்கிட்டு தானே செஞ்சேன். என் சந்தர்ப்ப சூழ்நிலை நான் வந்து பார்லர் விற்றுட்டேன். இதை நீ பெருசாக அவங்க அம்மா கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்க. நான் ஒன்றும் இல்லாதவளா? எனக்கு என்ன சொத்து பத்து இல்லாமல் இருக்கா மலேசியாவில்? நானும் பெரிய கோடீஸ்வரி தானே. நான் வீம்புக்கு தானே அப்படி உட்காந்துட்ருக்கேன். எங்கள் அப்பா ஜெயிலேருந்து வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் பல கோடி ரூபா சொத்து யாருக்கு வரப்போகுது? எனக்கு தானே வரப்போகுது. எனக்கு வந்தால் உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் வந்த மாதிரி தானே அப்படிங்கிறாங்க. உனக்கு விஜயா வாயை பழக்கிறாங்க. நான் அதை சொல்லலை. நீ பெரிய கோடீஸ்வரி தான், கோடிக்கணக்கான பணம் உங்கள் அப்பா உன்னை தான் தருவார் தான், அது எனக்கு தெரியும் தான். ஆனால் பார்லர் நீ சொந்த பார்லர் வச்சுருக்க, நான் ஊருக்கு போகிறேன் சொல்லிட்டேம்மா. அதுபோக சுருதியோட அம்மா சம்மந்திக்கு நான் ஏகப்பட்ட வாட்டி சொல்லியிருக்கேன். இப்போ அவங்களுக்கும் அவமானமாக இருக்குல்ல. நம்ம வீட்டில் பொண்ணை கொடுத்துருக்காங்க, அவங்க என்ன பேசிட்டு போகிறாங்க? இப்படி ஃப்ராட் பண்ணது குடும்பத்தில் நீ இருக்கணுமா சுருதின்னு கேட்டு போகிறாங்க. உன்னால் சுருதி வாழ்க்கை ரவி வாழ்க்கையும் கஷ்டப்படுத்தலாமா? அதான் பேசுகிறேன். இப்போ ஒன்றும் கெட்டு போகல. உங்கள் அப்பா ஜெயிலே இருந்துட்டு மனோஜுக்கு ஒரு 15 ரூபா பணம் அனுப்பி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க சொல்ல முடியுதில்ல. நீ அதே மாதிரி உங்கள் மாமாட்டையோ யார்ட்டையோ பேசி, உங்கள் சொந்தக்கார நம்பர் தான் நிறைய நம்பர் நீ வச்சுருப்பிய, அப்படி ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி சொந்தமாக பார்லர் வச்சுருந்தேன், சந்தர்ப்ப சூழ்நிலை விற்றுட்டேன், எனக்கு இப்போ இதை மாதிரி ஒரு 4 பார்லர் வைக்கணும், எனக்கு ஒரு 50 லட்சத்தை அனுப்புங்க அப்படின்னு சொல்லு. உங்கள் அப்பா ஜெயிலில் இருந்தும் அதை செஞ்சு உன்னை அனுப்ப மாட்டாரா? அனுப்ப தானே செய்வார். நீ அதை கேட்காம என் பையனை கஷ்டப்படுத்தணும், என் பையனை அசிங்கப்படுத்தணும், இந்த விஜயாவை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சா எப்படி? அதை நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. ஆண்டி, எங்கள் அப்பா ஜெயிலில் இருக்காங்க, அவங்கள எப்படி தொடர்பு கொள்ள முடியும்? அவன் மாமா தான் அடிக்கடி பேசுகிறார்ல, மாமாட்ட பேசு அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி, நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், மாமான்னு ஒரு ஆள் இருக்காரா அப்படிங்கிறாங்க. முத்து, அவர் வந்தார், உங்களுக்கு நினப்பு இல்லையா, உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிறாங்க. தெரியுது, அவர் உண்மையிலே மலேசியாவில் தான் இருக்காரா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி திருதுன்னு முடிக்காங்க. ஒருவேளை அவனை வேறு எங்கேயாவது பார்த்துட்டானா அந்த முத்து? இந்த தினேஷ் தான் ரோட்டில் எங்கேயும் அந்த அவனை கண்டுபிடிச்சிருவோன்னு சொன்னால், இப்போ இவனை வேறு எங்கேயும் பார்த்தானான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு திருதுன்னு முழிக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு மீனாட்ட, மீனா, அந்த பார்லர் திருதுன்னு முழிக்கிறத பார்த்தா தெரியல, இதுவும் ஒரு தில்லாலங்கடி தான், ஃப்ராடு தான். மாமா உண்மையிலே மலேசியாவில் இருந்த மாதிரி எனக்கு தெரியல, மலேசியாவில் அவர் அப்பா இருக்க மாதிரியும் தெரியல, மலேசியாவில் ஜெயில் இருக்கும், அந்த ஜெயிலில் எப்பா இருக்காருன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. டேய், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்காத. ரோகிணி ஏதோ ஒரு கோவத்தில் சுருதி அம்மா சொன்னாங்கன்னு பேசணும் தான், அதுக்காக ஒன்றும் இந்த மீனா மாதிரி குறைஞ்சி ஒன்றும் போயிடல. அவள் பெரிய கோடீஸ்வரிடா. அவன் நினச்சான்னா நம்ம வீடு மாதிரி ஒரு 1000 வீடை விலைக்கு வாங்குவா, 1000 கம்பெனியை விலைக்கு வாங்குவா, பலாயிரம் குடிக்கவா, அது விதி அப்படிங்கிறாங்க. ஏம்மா, நீங்கள் பேசுகிறது எல்லாமே கற்பனையில் ஒரு படத்தில் நடக்கிற மாதிரி சீன் மாதிரி இருக்குமா, ஆனால் நடைமுறைக்கு சாத்தியமாக தெரியல. அந்த புள்ள ஒரு நாளும் அப்பாவை நினச்சி ஃபீல் பண்ண மாதிரியும் இல்லை, சொந்த பந்தத்தை நினச்சி ஃபோன் பேசின மாதிரியும் இல்லை ஏதோ ஒரு விசேஷத்துக்கு இப்படி வாங்க போங்கன்னு அவங்கள கூப்பிட்டதும் இல்லை, எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா முடிக்கிறாங்க. என்னம்மா அவன் இப்படிலாம் சொல்கிறான், நீனும் அந்த கொழு ஃபங்க்ஷனுக்கு உங்கள் வீட்டிலேருந்து ஆள் கூப்பிட்ருக்கணும்ல அப்படிங்கிறாங்க. ஆண்டி, கொழு ஃபங்க்ஷனுக்கு லோக்கலில் இருக்கவங்கள கூப்பிடுவாங்க, வெளிநாட்டில் இருக்கவங்கள கூப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா, இந்த மீனாவே அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் கொழு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுதா? நீ ஃபாரினில் இருக்க, பெரிய பணக்காரி, உங்கள் வீட்டிலேருந்து யாரையாவது கூப்பிட்ருக்க வேண்டியதானம்மா? உங்கள் வீட்லேயும் உங்கள் சித்தி இருக்க தானே செய்தாங்க, அவங்களையாவது வர சொல்லலாம்ல. உங்களுக்கு அவங்கள பிடிக்கலனாலும் 4 பேர் பார்ப்பாங்க. சுருதி அம்மா என்ன சொல்லிட்டு போகிறாங்க, இந்த பிள்ளை பணக்காரின்னு சொல்லுது, உண்மையில் பணக்காரி தானா? பணக்காரி இருக்க பிள்ளையா இன்னொரு ஆள்கிட்ட வேலை பார்க்கு, ஓனர்னு சொல்லி உங்களை ஏமாற்றிட்டுருக்கு, எங்களுக்கு தான் அசிங்கன்ட்டு போகிறாங்களா? அப்போ எனக்கு அது கஷ்டமாக தானம்மா இருக்குது. நீ ஒன்று செய்யுமா, உங்கள் மாமா நம்பர் என்கிட்ட கொடு, நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, நானே பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி வராது, உங்கள் மாமா நம்பரை நான் என்கிட்ட கொடு, சரியா, நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி, எட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூமுக்கு போகிறாங்க. ரூமில் போய் ஒரு நம்பர் எழுதுகிறாங்க, எழுதிட்டு வித்யாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. வித்யா, ஓன் நம்பரை தான் நான் கொடுக்க போகிறேன், அந்த நம்பரை நீ எப்போவுமே பயன்படுத்த கிடையாது, நீ மிமிக்ரி பண்ணுவல, எங்கள் மாமா மாதிரியே பேசிடு, சரியா அப்படிங்கிறாங்க. சரிடி, கழுதைக்கு வாக்கப்பட்டால் குறைச்சி தானே ஆகணும், சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி கொடு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா அவங்க செல்லிலேருந்து நேராக கால் பண்ணுறாங்க. ஹலோ, நான் விஜயா பேசுகிறேன் சம்மந்தி அப்படிங்கிறாங்க. எந்த விஜயா அப்படிங்கிறாங்க. உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டில் வாழுதில்ல, சென்னையிலேருந்து பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டி, சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் நீங்கள் ஆண்டின்னு கூப்பிடாதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே வித்யா
ப்ரோன்மணி குரலில் பேசுகிறாங்க. உங்களை பார்க்க ஆன்ட்டி மாதிரி தான் இருக்குது, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, அது போக வந்து கொஞ்சம் வயசு ஆள் மாதிரி இருக்கீங்க, உங்களை எப்படி சம்மந்தின்னு கூப்பிட முடியும், அதான் மனசே வரல அப்படிங்கிறாங்க. சம்மந்தி இங்கே வரும்போது நீங்கள் இப்படி தான் சொன்னீங்க, என்னை பார்க்க கொஞ்சம் வயசு பொண்ணு மாதிரியா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம், உங்களை பார்க்க கொஞ்சம் வயசு பொண்ணு மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியா சம்மந்தி? சம்மந்தி ஒன்றும் இல்லை, நான் தான் வந்து ரோகிணிகிட்ட ஃபோன் பண்ணி தர சொன்னேன், அதான் ஃபோன் நம்பர் தந்தா அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் சம்மந்தி, அடிக்கடி ஃபோனில் பேசுங்க, என்ன வரும் அப்படிங்கிறாங்க. யார் வித்யா ப்ரோன்மணி மாதிரியே பேசுகிறாங்க, ஃபாரின்லேருந்து பேசுகிற மாதிரியே பேசுகிறாங்க. உடனே ஒன்றுமில்லை, ரோகிணிட்டு தான் செல் நம்பர் வாங்கினேன், ரோகிணி தனியாக பார்லர் வைக்கணும், 4-5 பிரான்ச் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றா, அதுக்கு ஒரு 50 லட்ச ரூபா தேவைப்படுது, உங்கள்கிட்ட கேட்க வைக்கப்பட்டுக்கிட்டு அப்படி இப்படின்னுட்டு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான். சரி நான் தான் சரி ரைட்டு, உங்கள் மாமாட்ட கேட்போம், நம்ம வீட்லேயும் பணம் எவ்வளோ பெரட்டலாம், ஆனால் உன் பிறந்த வீட்டிலேருந்து பணத்தை மாதிரி ஒரு ஆசீர்வாதம் வராது அப்படின்னு தான் உங்களுக்கு நான் ஃபோன் அடிக்கேன் அப்படிங்கிறாங்க. அவ்வளோதானே, 50 லட்சம் தானே, 50 லட்சம் ஒரு வாரத்தில் அனுப்பி விட்டுதேன், ஊர் பூரா அவளை பார்லர் வைக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சரி சம்மந்தி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டாங்க. ரோகிணி கவலை விடுமா, என்ன ஒரு பார்லர் விற்றுட்டேன், இப்போ உங்கள் மாமாட்ட பேசிட்டேன், ஊர் பூரா பார்லர் வைக்க சொல்லுங்கள், இப்போ ஒரு 50 லட்சம் ஒரு வாரத்தில் அனுப்பி விடுவேன், அதுக்கப்புறம் எத்தனை லட்சம் நாளும் கேட்டால் தாரேன் அப்படின்னு அவரே சொல்லுதார். அவருக்கு தான் வந்து பிள்ளை இல்லையம்மா, அதை பயன்படுத்திக்க. டேய் மனோஜ், ஒரு வாரம் கழிச்சு சிட்டி பூரா நீங்கள் 2 பேரும் பார்லராக வச்சு விடுங்கடா அப்படிங்கிறாங்க. ரோகிணி உங்கள் மாமா கண்டிப்பாக அனுப்புவாரா அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லாத ரோகிணி ஆமாம் அனுப்புவார் அப்படிங்கிறாங்க. வித்யா ஏன்டி இப்படி பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ரொம்பவே கடுப்பாக. நீ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.